ஒரு கார்மெண்ட் உருவாக 10 ப்ராசஸ் இருக்குன்னு சொல்லணும். நெட்டிங், டையிங், பிரிண்டிங், காம்பேக்டிங்னு பண்ணேன். இந்த 10 ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தனித்தனி டீம் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையுமே ஒரே டீமில் கொண்டு வர்றது பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணுறது மெர்ச்சன்டைசிங் டீம் தான். அவங்க தான் எல்லா ப்ராசஸும் ஃபாலோ பண்ணி கொடுப்பாங்க. அதில் மெர்ச்சன்டைசிங்லேயும் இந்த பிரிண்டிங் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இருக்கிற ரிஸ்க் யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவங்க மட்டும்தான் அவுட் சோர்சிங் இருப்பாங்க. அவன் எல்லா வேலையும் காலைல 9 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு 2 மணிக்கு வந்து சாப்பிடலான்னு உட்காரும். அப்போ தான் பிரிண்டிங் மாஸ்டர் கூப்பிடுவார், தம்பி கலர் அப்லோட் ஆயிடுச்சு, மிஷின் ஆனில் இருக்குது, நீங்கள் சீக்கிரம் வாங்க பண்ணுவான். அப்போ தான் தம்பி நம்ம 100 cc வண்டியை 120 ஓட்டிட்டு போவாப்புல. அது எப்போதுமே ஆபத்தான வேலை தான். மெர்ச்சன்டைசர் வேலையும் இந்த பிரிண்டிங் ஃபாலோப்பு, டையிங் ஃபாலோப்பு, பொதுவாகவே திருப்பூரில் ஃபாலோப்பில் இருக்கவங்க எல்லாமே ஒரு பைக் ரேசர் வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வண்டி எடுத்து 100 cc வண்டியை 120 ஓட்டுற கண்டிஷன்லாம் திருப்பூரில் மட்டும்தான் இருக்கும். அது இந்த ஃபாலோப்பில் இருக்கவங்க மட்டும்தான். அது எல்லா கம்பெனிக்காரங்களும் தெரியும், ஓனருக்கும் தெரியும். அங்கேருந்து ஒருத்தவங்க வர சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க பிளான் பண்ணிட்டு முன்னாடி சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை ப்ராப்ளம் ஆயிடுச்சு, வேறு கம்பெனிக்காரன் வரல, இவனை எடுத்து விட அவனை வர சொல்லுன்ட்டு ஃபோன் பண்ணி வர சொல்லுவாங்க. பைக் ரேஸர்லாம் தோற்று போயிடுவாங்க இவங்க ஓட்டுறது பார்த்தீங்கன்னா. அதனால திருப்பூரில் வண்டி ஓட்ட முடியாதுன்னு பக்கத்து ஊருக்காரன், கோயம்புத்தூர்காரன் வந்தால் கூட சொல்கிறாங்க, ஐயோ திருப்பூரில் வண்டி ஓட்ட முடியாது.